இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள். பல சமயங்களிலே கடந்த காலம் நம்மை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், தீர்மானங்கள், உணர்ச்சிகள் ஆகியவை, அதாவது நம்ம யோசிக்கிறது, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே கடந்த காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், கடந்த காலத்துல என்ன நடந்ததோ அதன்படி நம்முடைய சிந்தனை இருக்குதுன்னா, கடந்த காலத்துல என்ன நடந்ததோ அதன்படி நம்முடைய தீர்மானங்கள், இப்ப இன்னைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் இருக்குமானால், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு என்னுடைய உணர்ச்சிகள் இருக்குமானால், நம்ம இன்னும் கடந்த காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். இப்படி கடந்த காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரை தேவன் நமக்கு வைத்திருக்கும் மகிமையான எதிர்காலத்துக்குள் நம்மால நுழைய முடியாது. ஏன்னா கடந்த கால வெற்றிகளோ, இல்ல கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களோ, கடந்த காலத்தின் அனுபவங்களோ நமது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த நம்ம அனுமதிக்க கூடாது. எப்படி ஒரு பொம்மலாட்டம்னுவாங்க, பப்பட் ஷோ கூட சொல்லலாம். ஆனா பொம்மலாட்டம்ன்றதுல ஒரு கயிறுல, நூல்ல, இல்ல ஒரு ஸ்ட்ரிங் அதை வச்சு இந்த பொம்மைகளுடைய ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது கை தூக்குறது, இது பண்றது, அப்படி இப்படி மேல இருந்து ஆட்டிட்டே இருப்பாங்க. அதுதான் வெளியே தெரியும். அது போல நம்முடைய கடந்த காலம் இந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அது ஒரு கயிறு பிடிச்சு இழுக்கிற மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. இன்னொன்னு காரியம் என்னன்னா, நம்ம கடந்த காலத்தை இழுத்துக்கிட்டு நம்ம எதிர்காலத்துக்குள்ள போக முடியாது. அது நேர்மறையான காரியமா இருந்தாலும் எதிர்மறையான காரியமா இருந்தாலும், ஒருவேளை பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய தோல்வியோ இழப்பையோ, ஒரு பெரிய அவமானத்தையோ, எந்த காரியத்தை சந்தித்திருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடக்காமல் போன ஒரு கடந்த காலமாக இருந்ததுன்னா, அதை இழுத்துக்கிட்டு இன்னும் எதிர்காலத்தையும் எனக்கு அப்படிதான் எல்லாம் இருக்கும், இனிமே ஏன்னா அப்படி எனக்கு நடந்ததுனால, இப்படி ஒரு இழப்பு இருந்ததுனாலே இனிமேலும் எனக்கு இழப்பு தான் இருக்கும், இப்படி இருந்ததுனாலே என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதையும் இதையும் ஒரு கயிறு மாதிரி நம்ம கட்டி வச்சுக்கிட்டு அது நம்மை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதித்து கொண்டே இருந்தோமானால், தேவன் நமக்கு வைத்திருக்கிறோம் எதிர்காலத்துக்கு நம்மால் செல்ல முடியாது. அதுக்கு சில வசனங்களை இப்ப பார்க்கலாம். ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? புதியவைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு, சொல்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் செயலும் புதுசு, பழசு செஞ்சது இருக்கு. ஆனா அதிலேயே அவர் போதும் அப்படின்னு இருக்கல, இன்னும் புதியவைகளை செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது ஏசாயா 48:6. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இதுல புதியவைகளையும் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்றதுல புதுசு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர் செய்யறதுல புதிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் முதல் வசனம். ஏன்னா அதுல இருந்து நம்ம இந்த பூமியை எவ்வளவு அழகா படைத்தார், அதுல எந்த ஒரு குறையும் இல்லை, மிக நன்றா இருந்ததுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா இப்பொழுது அது எப்படி படைக்கப்பட்டதோ அதை விட்டு விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சரி இதுதான் அதனுடைய விதி, இப்படிதான் போகணும் அப்படின்னு வைக்கல. அவர் சொல்றாரு ஏசாயால, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போறேன், நான் இனிமே உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய தேவன் புதியவைகள் கடந்ததுலே இருக்கல, பாஸ்ட்லே உட்கார்ந்துருக்கல. இன்னைக்குள்ள தலைப்பு ஆங்கிலத்துல எப்படி பாத்தீங்கன்னா, கெட் பாஸ்ட் யுவர் பாஸ்ட். உங்க பழச கடந்து போங்க, பழசுலே இருக்காதீங்க, அது பாஸ்ட், அதையும் தாண்டி போங்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்குள்ளது. இன்னொரு காரியம், புலம்பல் 3:22. 3. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். பாருங்க, அவருடைய இரக்கங்களும் சரி போதும், நான் ஒரு தடவை நேத்து ரொம்ப இரக்கமா இருந்தேன், இவங்க செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இவங்க மேல கிருபையா இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றவர் இல்ல. அவருடைய கிருபைகள் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இப்போ டெய்லி காலையில அவர் இரக்கங்கள் இன்றைக்கு புதிதா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா ஒரு பேட்ச் கிருபை இரக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. இன்றைக்குள்ள காரியங்கள்ல நாம் ஒருவேளை
அறியாம காரியங்களை தப்பா செஞ்சுட்டாலும், அவர் சொன்னது கீழ்ப்படியாம நடந்துட்டாலும், இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இதுக்கு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இருக்குன்னா கூட அவருடைய இரக்கங்கள் இன்றைக்கு புதிதா இருக்குது. அவருடைய இரக்கங்கள நம்ம நம்பலாம். அப்புறம் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இதுல என்ன போட்டிருக்கு? இப்போ நாம் அனுபவிக்கிற அந்த காரியத்தினுடைய தீர்க்கதரிசனம் இப்போ. இயேசு கிறிஸ்து எசேக்கியேல் எழுதும்போது அவர் மரிக்கவில்லை, அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை, அவருடைய ரத்தத்தின் மூலமாக மீட்பு இன்னும் வரல. ஆனா அவர் முதல்ல போட்டிருக்காரு, புதிய ஆவியை கொடுப்பேன். அது அந்த புதிய ஆவி எப்படி இருக்கும்? நம்முடைய கல்லான இருதயம், அதாவது கடினமான இருதயம், எதையும் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஈஸியா வணையக்கூடிய ஒரு இருதயம் கிடையாது. ஹார்டான இருதயமா இருந்ததை எடுத்துட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய, ஆண்டவரின் காரியங்களை செய்யக்கூடிய, ஒரு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன். என்னுடைய நியாயங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் கைக்கொள்றத உள்ளத்துக்குள்ளே நான் வச்சிருவேன். ஏன்னா அது வந்து ஏற்கனவே உள்ளத்துல போய் யாராவது சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அது அப்போ நிறைவேறல. அது ஒரு தீர்க்க தரிசனம். அது ஆண்டவர் ஏற்கனவே பேசினது. புதிய ஆவியை நான் கொடுப்பேன்னு சொல்லி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இப்ப இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கைங்கிறாரு. அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பழைய உடன்படிக்கை இயேசுவானவர் வாழும்போது, அவர் உலகத்திலே இருந்தபோது இருந்த உடன்படிக்கை என்னது? மோசேயினாலே கொடுக்கப்பட்ட, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் தான் இயேசுவானவர் வந்தாரு. அந்த உடன்படிக்கையில அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதை மீறினா அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் அவருடைய உடன்படிக்கையின் சாராம்சம். அப்போ நான் சொல்றதெல்லாம் செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். இதுல ஒண்ணு தவறுனாலும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கற்பனையின் கீழே தான் இருந்தாங்க. அந்த உடன்படிக்கையில இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்போ அவருடைய ரத்தத்தினாலே நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையை வச்சு அதுவே ஓட்டட்டும் அப்படின்னு விடல. ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த புதிய உடன்படிக்கையினாலே சில புதிய காரியங்களை ஆண்டவர் வந்து பேசுறாரு. அதையுமே நம்ம சொல்ல 2 கொரிந்தியர் 5:17 இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இப்படி ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கை பண்ணினதுனாலே நம்ம எல்லாமே பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாமே புதிதாயிருச்சு அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கை. இப்போ இன்னும் கடந்ததுலயே நம்ம இல்ல, இப்ப புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்ப ஆண்டவர் இதுக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கையில என்ன இருந்தது? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து, தன்னுடைய மாம்சத்தை அடிக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக ஒழித்து, இப்ப பிரமாணங்கள் கிடையாது. அந்த பிரமாணத்தை உள்ளத்துக்குள்ளே எழுதிட்டாரு. இரு திறத்தாரையும் உண்டாக்கி தேவனையும் மனுஷனையும் பிடிச்சு சேர்த்து வச்சுட்டாரு. புதிய மனுஷனாக சிருஷ்டித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புதிய மனுஷன் ஒண்ணு பாக்குறோம். இப்போ பழைய காரியம், கடந்த காரியம் எல்லாம் இப்ப இல்ல. புதுசா ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு நமக்கு. இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுல பாருங்க, இன்னொரு காரியத்தை பாக்குறோம். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே நம்மை புதிதாக சிருஷ்டித்தார். எல்லாம் புதிதாயிருச்சு. ஆனா இப்போ நம்முடைய மனதிலே, நம்முடைய உணர்ச்சிகளிலே, நம்முடைய தீர்மானங்களிலே, அதாவது நம்முடைய ஆத்மாவிலே, நம்ம தெரியும் ஆவி, ஆத்மா, சரீரம் நமக்கு இருக்கு. நாம் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா உண்டு, நாம் சரீரத்துல வாழ்கிறோம். இந்த காரியம் நமக்கு தெரியும். இப்ப ஆவியிலே தேவன் நம்மள புது சிருஷ்டியா மாத்திட்டார். அப்ப புதிய மனுஷனை நம்ம எங்க தரிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்குவதன் மூலமாக நாம் புதிய மனுஷனை நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய உணர்ச்சிகளிலே, நம்முடைய தீர்மானங்களிலே நம்ம தரித்துக் கொள்கிறோம். அதைத்தான் இந்த எபேசியர் சொல்லுது. இப்போ தேவனே இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு.
நிறைய காரியங்கள் பார்த்தோம். அவர் சில காரியங்கள புதிய காரியங்கள அறிவிக்கிறாரு. புதிய காரியம் செய்றேங்கிறாரு. புது வானம் பூமிய சிருஷ்டிக்கிறேன்றாரு. உங்களுக்கு புதிய ஆவிய கொடுக்கிறேன்னு முதலே சொல்றாரு. அதுக்கு பிறகு அத செஞ்சு காட்டுறாரு. எல்லாம் புதிதாயிடுச்சுன்றாரு. நீங்க புதிய மனுஷன் ஆயிட்டீங்கன்றாரு. இப்போ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் தினமும் அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ சில வேதத்தில சில பேர பார்க்கலாம். அவங்க எப்படி தங்களுடைய கடந்த காலத்தை தாண்டி எப்படி தங்களுடைய புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. கடந்த காலத்து வாழ்க்கைய விட்டுட்டு புதிய வாழ்க்கைய எப்படி எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத பிடிச்சுக்கிட்டாங்க, அத பற்றிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல யோசேப்பு என்ன பண்ணா, ஆதியாகமம் 41:51ல பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நமக்கு தெரியும் யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான காலம். 17 வயசுல இருந்து 30 வயது வரை அவனுக்கு வேதனையும், வருத்தத்தையும், ஒரு கீழான நிலைமையும் தவிர வேற எதுவுமே அவன் பார்க்கல வாழ்க்கையில. 30 வயதுல ஆண்டவர் வந்து அவனை அதிகமா பயங்கரமா உயர்த்திட்டாரு. உயர்த்தும்போது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பழசை யோசிச்சுட்டு இருக்கல. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய தகப்பன் வீட்டுல எப்படி இருந்தேன், செல்ல மகனா இருந்தேன், எனக்கு வந்து இங்க எப்படிலாம் நடந்துருச்சுன்னு அதை நினைக்கல. அவன் என்ன சொல்றான், அவன் எதை கடந்து வந்தான், தன்னுடைய வருத்தம் யாவையும் தன்னுடைய தகப்பன் குடும்பம் அனைத்தையும் கடந்து சென்றான். அதனாலதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாழ்க்கையை அவனால அனுபவிக்க முடிந்தது. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் பழைய வாழ்க்கையில நடந்த பல கஷ்டமான காரியங்கள், பல இன்சிடென்ட்ஸ், பல வருத்தமான காரியங்கள், அது மட்டும் இல்லாம சிலதை மறக்க முடியாம இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்றத மறக்க முடியாம அப்படியே நம்ம வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வருத்தம் யாவையும் இவனை மாதிரி வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் மறக்கும்படி செய்தார். எனக்கு புதிய குடும்பத்தை கொடுத்திருக்காரு, என்னுடைய பிள்ளையை கொடுத்திருக்காரு, புதிய ஒரு வேலையை கொடுத்திருக்காருன்ற ஒரு 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 ஆர்வத்தோடு இந்த காரியத்துக்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதனாலதான் அவன் இப்படி பேர் வைக்கிறான். இன்னும் பழசை யோசிச்சுட்டு இருந்தானே பேர் வச்சிருக்க மாட்டான். அடுத்தாப்புல இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோசுவாங்கிற ஒரு தலைவன். உபவாகமத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 34:7-8 வாசிக்கிறேன். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேலின் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளிலே மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. இப்போ வந்து மோசே ஒரு பெரிய தலைவன். அவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக அவங்கள வந்து எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தேவனிடத்துல பேசி தேவன் என்ன சொல்றாரு இவங்ககிட்ட சொன்னா அவங்கள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷங்கள், அதாவது ஒரு ஜெனரேஷனே போற மாதிரி அவ்வளவு நாட்கள் இவங்களோட இருந்து இவங்களை வழி நடத்தி வனாந்தரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தங்க வச்சு அவங்கள பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்து கானான் வரைக்கும் வந்துட்டான். இப்ப அவன் இறந்துட்டான். இல்ல, 30 நாள் அழுகுறாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஐயோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவனை தெரிந்தெடுத்தேன், இவன் இறந்தாச்சு, இனிமே இவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, இவங்க போறதுக்கு வழியே கிடையாது, இங்கதான் கிடப்பாங்கன்றது ஆண்டவர் விடல. அவர் எப்பயும் அடுத்த இதுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. யோசுவாட்ட சொல்றாரு, அவன் இறந்து போயிட்டான், நீ வந்து எழுந்து இந்த ஜனங்களை கூட்டிட்டு கானானுக்குள்ள போ, அதை நான் தர்றதுக்கு உங்களோட நான் வர்றேன். அப்போ தேவன் நம்மோடு நம்முடைய எதிர்காலத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய கடந்த காலத்தை விடுவதற்கு ரெடியா இருக்கிறோமா? கடந்த காலத்தை கடந்து போகணும்னு சொல்லிதான் இந்த செய்தியில ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். யோசுவா எதை கடந்து போக வேண்டியிருந்தது? மோசே என்ற ஒரு பெரிய தலைவன். யோசுவா வந்து அடிமையாக பிறந்தவன் தான். மோசே அப்படி பிறந்தவன் தான். ஆனா பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டவன். அவனுக்கு நிறைய ஒரு குவாலிபிகேஷன், அவனுக்கு தகுதிகள் நிறைய இருந்தது. போய் பார்வோன் முன்னாடி நிக்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தது. பேசினான், அவங்க அற்புதங்களை காண்பித்தான். ஆனா இவன் அப்படி இல்லை, அவனுடைய ஊழியக்காரன்றதுதான். ஆனா கூட தேவன் சொல்றாரு, அவன் இறந்துட்டான், இப்ப நீ போ. இப்போ மோசே என்ற தலைவனை கடந்து செல்வதற்கு யோசுவாவுக்கு கடந்து செல்லும் போதுதான் யோசுவா கடைசியில போய் எரிகோ வெற்றி கொண்டு யோர்தானை கடந்து
வரிசையா அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் கடைசியில அவங்க இருக்கிற இடத்த அவங்களுக்கு கொடுத்தது, பங்கிட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசுவா தான். அடுத்து இன்னொரு ஒரு ஆள பார்க்க போறோம். அடுத்து சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் தான் வந்து முதல் ராஜாவ இஸ்ரவேல் மக்களுக்கான முதல் ராஜாவ அவன் தான் அபிஷேகம் பண்றான். இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு அழுகுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ராஜா வேணும். இவன் சாமுவேல் சொல்லி பார்க்குறான் வேண்டான்னு. ஆனா எங்களுக்கு ராஜா வேணும் எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்னோடனே ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட பேசுறாரு. ஒரு ஒரு ஆளை உன்கிட்ட கொண்டு வருவேன். அவன் வந்து அவனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணு. அதை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். இப்ப சவுலை பத்திய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா சவுல் என்பவன் ஒரு கீஸ் என்கிற ஒரு பராக்கிரமசாலியோட பையன் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் சௌந்தரியமான வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது அவனை பார்க்கிலும் இஸ்ரவேல் புத்திரர்ல ஒரு சௌந்தரியவான் இல்லை. அப்போ ரொம்ப அழகானவன். இஸ்ரவேல் மக்கள் முழுவது எடுத்தாலும் அவன் தான் அழகு. ஒருவேளை அந்த பியூட்டி பேகண்ட் இதெல்லாம் வைக்கிறாங்களே கேர்ள்ஸ்க்கு, அதே மாதிரி மென்னுக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு போட்டி வச்சிருந்தானா இவன் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான். அவன் தான் ஒரு எக்ஸலண்ட் ஆளா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அது மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களும் உன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமா இருந்தான். அவ்வளவு ஹைட்டு, டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உயரமான ஒரு ஆண் தன்மை உள்ள ஒரு ஆணை பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த இதெல்லாம் இருக்கிற தகுதி உள்ள ஒருத்தன். இப்போ இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கிறேன். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனை உன்ட்ட அனுப்புவேன், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு. அவன் கரெக்டா வர்றான். அவன் ஆக்சுவலா கழுதையை தேடிட்டு வரான். சாமுவேல் அதுக்கு ஆண்டவர் சொன்னோடனே இவனை அபிஷேகம் பண்ணிடுறான். அப்புறம் ஜனங்களுக்கு அவனை யாரு ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவனா ஜனங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி காட்டணும். அதுக்கு காட்டும்போது பார்க்கும்போது இவனை சவுல காணும். எங்கடா சவுல் எங்க போனான்னு தேடுறாங்க. அவன் போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான், பயந்து போய் பொருள்கள்லாம் வைக்கிற இடத்துல. அங்க இருந்து அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அதை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். இதுலயும் பாருங்க, திரும்பவும் அவனை பத்தி போட்டிருக்கு. போய் அவனை கூட்டிட்டு வர்றாங்க. அவன் ஜனங்கள் நடுவே நின்ன போது எல்லாம் கீழே தான் இருக்காங்களாம். அவ்வளவு உயரம், அவ்வளவு அழகு. மற்றவங்க முன்னாடி நிக்கவே முடியாது, அவ்வளவு அழகானவன், உயரமானவன். இப்போ அடுத்து பாருங்க, சாமுவேலுக்கு அவன் மேல அப்படி ஒரு மதிப்பு மரியாதை, அவனை ரொம்ப ஆசையா இருந்திருக்கு அவனை பார்க்க. அதனால சொல்றான் என்ன, 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் சகல ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். இப்போ சாமுவேல் இன்ட்ரோடியூஸ் பண்றான். பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்க, சமஸ்த ஜனங்களுக்கும் அவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவனை மாதிரி யாருமே இல்லை, அவனுக்கு சமமானவன் யாரு, அவனுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. அவ்வளவு அழகு, அவ்வளவு உயரம். இப்ப ஜனங்கள் எல்லாம் ராஜா வாழ்கங்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்குள்ளே அவன் ஆண்டவர் சொன்னது கேட்கல. அவன் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை அழித்திரணும்னு சொன்னாரு, அவன் அழிக்கல. அன்னைக்குல இருந்து ஆண்டவர் இவனை ராஜாவா வைத்தது எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டார். அது சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இப்போ அவன்
ஐயோ, ஆண்டவர் வந்து இப்படி ஒரு நல்ல ஆளை கொடுத்தும் அந்த ஆள் வந்து சரியா வேலை செய்யல, தன்னுடைய ராஜாங்கத்தை சரியா பார்க்கலன்னொடனே இவனுக்கு துக்கமா இருந்தது. துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவர் அப்ப இப்படியே கிடக்கட்டும், இவன் அழுதுட்டு கிடக்கட்டும், சவுல் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு விடல. தேவன் வந்து சாமுவேலை கடந்து போக சொல்றாரு பாருங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லஹேமியனாகிய ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். இதுல கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? கர்த்தர் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நம்ம துக்கத்திலே இருக்கணும், கடந்த காலத்திலே இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. கடந்த காலத்திலே நடைபெற்ற தோல்வியோ அல்லது வெற்றியோ அல்லது இழப்பையோ அல்லது அவமானத்தையோ அல்லது அனுபவங்களையோ அதே யோசிச்சுட்டு இருக்க ஆண்டவர் இருக்கட்டும் விடல. இப்ப சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இந்த மட்டும் இருப்ப, நீ எவ்வளவு நாள் வரைக்கும் இப்படி இருப்ப? எழுந்திருச்சு வேலையை பாரு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், யோசுவாட்ட அப்படிதான் சொல்றாரு. ஒருத்த ஈசாயிட்ட அனுப்புவேன்னு சொல்லி அங்க வந்துட்டான். ஆண்டவர் சொன்னாரு, கிளம்பி வந்துட்டான். வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து ஒரு இடத்துக்கு பலி விருந்துக்கு எல்லாரும் பெத்லஹேம்ல எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. ஈசாயையும் அவனுடைய குமாரரையும் அங்க வர சொல்லியிருக்காங்க. ஈசாய்க்கு தெரியும் அவனுடைய பிள்ளைகள்ல ஒருத்தரை தான் ராஜாவாக்க போறாங்க. ஆனா 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி 7ஆம் வசனம், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். இப்போ சாமுவேலோட பார்வை இன்னும் ராஜானா சவுல மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இங்க ஈசாயோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய சரீர வளர்ச்சி, அவங்களுடைய முகம், அதை பார்த்துட்டு இவன் தான் ராஜாவாக்கும், தேவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுகிறவன் இவன் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுடைய தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாரும் போயாச்சு, அங்க ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாக்குறபடி நான் பார்க்க மாட்டேன், நீ முகத்தை பாக்குற, நானும் இருதயத்தை பாக்குறேன் அப்படிங்கிறாரு. கடைசியில பார்த்தா ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் போயாச்சு. ஈசாயிட்ட போய் உன் பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு கேட்ட பிறகு ஒருத்தர் சொல்றான், ஒருத்தன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கோம், என் பையன் ஒருத்தன், அவன் வந்து அங்க வெளியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ சாமுவேல் சொல்றான், ஆளை அனுப்பி அவனை வர சொல்லு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஆனா அவனை பத்தி என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். ஆனா இந்த தாவீதுக்கும் சவுலுக்கும் அவ்வளவு வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். சவுல் வந்து ஒரு பராக்கிரமசாலியா, ஒரு வாட்ட சாட்டமா, ஒரு இராணுவ வீரனை, படை வீரனை போல, போர் வீரனை போல, ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய ஒரு தோரணையோட ஒரு நிகரற்றவனாக இருந்திருக்கான். அப்போ அதே மாதிரி ஒருத்தனை தான் தேவன் தருவாருன்னு சொல்லி இவனுடைய பார்வையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனா இந்த அவனுடைய வீட்லயும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க, தாவீதுடைய வீட்லயே. ஆனா தாவீது எப்படி இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. சவுல வந்து நம்ம ரகட் பாய்ன்னு சொல்லலாம். தாவீது வந்து ஒரு சாக்லேட் பாய், அதாவது ஒரு அழகா ஒரு செல்லம் போல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ரொம்ப கியூட்டா, அப்படி ஒரு பையன். ரொம்ப அப்படி வாட்ட சாட்டமா முரட்டுத்தனமா இருக்கிற பையன் இல்லை, அப்படிப்பட்ட ஒருவனை தேவன் அபிஷேகம் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்போ சாமுவேலுடைய பார்வை எப்படி சவுலை தாண்டி போக வேண்டியிருக்கு. பழைய காலத்துல நான் இன்னொரு வாட்டி முன்னாடி நான் அபிஷேகம் பண்ணது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரிதான் தேவன் இப்ப கொடுப்பாருன்னு நினைச்சு இவனுடைய பார்வை அப்படி போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பார்வையை மாத்து, நான் இப்படி பார்க்கல, கடந்த காலத்துல இருந்தது கிடையாது, இப்போ இன்னொருத்தனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவன் வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவனுடைய இருதயத்தை நான் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவனுடைய பார்வை மாறணும்னு சொல்றாரு. கடந்த காலத்துல பார்த்தது மாதிரி பார்க்காத. இப்போ இன்னைக்கு கூட நம்ம சில நேரத்துல கடந்த காலத்துல உள்ளதுகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் நடக்கும், ஒரு நிகழ்ச்சி இப்படிதான் நடந்துச்சு, இப்ப இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர். இப்ப இருக்கிற சாதாரணமான காரியங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களே நமக்கு செய்ய முடியும், அதை நம்புவோம். அடுத்து இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். பவுல் சில காரியங்களை கடந்த காலத்துல சில காரியங்களை விட்டுட்டார்.
சில காரியங்களை கடந்து வர்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதுல பவுல் எதை கடந்து வர்றாரு? அவருக்கு லாபம் தரக்கூடிய நிறைய காரியத்தை கடந்து வர்றாரு. என்னத்தெல்லாம் கடந்து வந்தாரு? அவர் டபுள் பிஹெச்டி படிச்ச அளவுக்கு அவ்வளவு படிச்சிருக்கிறார். இந்த காலத்து படிப்படி அவ்வளவு படிச்சவர். அவருக்குன்னு நிறைய அந்தஸ்து இருந்தது, ஒரு பேர் புகழ் இருந்தது. அவருடைய நாட்டிலே அவருடைய ஒரு உயரிய பதவியில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்திலே இருந்த ஒரு நபர். இப்போ அதெல்லாம் அவருக்கு லாபம். அதை வச்சுட்டு அவர் எங்கனாலும் போலாம். எவ்வளவு தூரம் யார்கிட்ட ஒரு பெரிய லெவல்ல போய் அவரால் மூவ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு அந்தஸ்து, அவ்வளவு ஒரு படிப்பு அவருக்கு இருந்தது. ஆனா லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் கடந்து வர்றதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. அது எதுக்காக? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3, 13, 14. சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுலோட காரியத்தை பார்த்தீங்களா? நான் அதை பிடிச்சிட்டேன்னு நான் சொல்றது இல்லை. ஆனா அதை ஒண்ணே ஒண்ணு நான் செய்யறேன். பின்னானவைகள், எனக்கு லாபமாயிருந்தவைகள், எனக்கு அருமையாயிருந்தவைகள், நான் பெருமையாய் நினைத்தவைகள் இவைகளெல்லாம் விட்டுட்டு முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்புக்காக, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப கடந்த காலத்தை கடந்து போறேன். எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் கடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ எதுக்காக போறேன்? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் என்னை எதுக்காக அழைத்தாரோ அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தேவன் நம்ம கொண்டு போக விரும்புகிற ஒரு புதிய ஒரு காரியத்துக்குள்ள நம்மளை இணைத்துக் கொள்வது இப்ப அவசியம் அப்படின்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு பேசின காரியங்கள். சில காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் எவ்வளவு புதிய காரியங்களை செய்யறான்னு பார்த்தோம். அதே போல இன்றைக்கு சிலரை நம்ம வேதத்துல இருந்து சிலரை நம்ம பார்த்தோம். யோசிப்பை பார்த்தோம். அவன் தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் கடந்து வந்து இப்ப இருக்கிற நல்ல ஒரு நிலைமையும் தன்னுடைய இப்போ இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் அவன் அதை பற்றி கொள்ள வேண்டி இருந்தது. அப்பதான் அந்த இடத்துல அவன் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அவன் நிறைவேற்ற முடிந்தது. அதே போல மோசேனுடைய வாழ்க்கையில மோசேக்கு அடுத்து யோசுவா மோசையே பிடிச்சிக்கிட்டு ஐயோ அவர் இல்லையேன்னு 30 நாள் எல்லாம் துக்கம் கொண்டு அடிக்கிட்டு அப்படியே ஒண்ணும் இல்லாம போக ஆண்டவர் அனுமதிக்கல. யோசுவாவை, மோசே என்ற தலைவனை நீ தாண்டி கடந்து வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம், சாமுவேலை பார்த்தோம். சாமுவேலுடைய பார்வை எப்படி இருந்தது? ராஜானா இப்படிதான் இருக்கணும். ராஜானா வாட்ட சாட்டமா அப்படியே மசில்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ராஜ தோரணையோட அவருக்கு கிரீடம் வச்சா அது அவருக்கு அழகு சேர்க்கிற மாதிரி உயரமா அவ்வளவு அழகா இருக்கணும்னு அவன் நினைச்சு அதே பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்ற பார்வையை மாத்து. கடந்த காலத்துல நீ எப்படி பாத்தியா? இப்ப வேற மாத்தி பாரு. இப்ப நம்ம பழைய காரியங்கள்ல எதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பழசையே பார்த்துட்டு இருக்கோமா? பழைய காரியங்கள்ல நடந்த காரியங்களே நம்ம இப்போ அதை நினைத்து வருந்தி கொண்டு எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இப்படி வரல, எனக்கு தரல, இதெல்லாம் நடந்துச்சு, அதனால இனிமேலும் இப்படிதான் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் விட்டுட்டேன், அப்போ ஐயோ இதெல்லாம் போச்சு, இதெல்லாம் இல்லாம போச்சு, இதெல்லாம் இல்லாம போச்சு, அது அப்படின்னு சொல்லி அது நம்மை இப்பொழுதும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறேன். ஒருவனும் கோடி தொண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது ரசத்தை புது பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். இதுல பாருங்க, பழைய துணியில புதிய துணியை சேர்க்காதீங்க. ஏன்னா அப்போ புதுசு பழசை கழிச்சிரும். அதே மாதிரி புது ரசத்தை பழைய துருத்தியில ஊத்தி வைக்காதீங்க. துருத்தினா தோல் உள்ள ஒரு பை மாதிரி ஒண்ணு, அப்போ அது கிழிஞ்சு போகும். புது ரசத்தை புது துருத்தியில ஊத்தி வைங்கன்றாரு. அப்போ இப்படி நம்மளும் பழைய காரியங்களை விட்டுட்டு புதியதை நாம் பற்றி கொள்ளணும். ஆண்டவரே சொல்றாரு, பழைய உடன்படிக்கை இல்ல, பழைய உடன்படிக்கையில வந்த நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தினாலே கொன்று அப்படின்னு போட்டு கொலையே பண்ணிட்டு இப்ப புதிய ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அவருடைய ரத்தத்தினாலே நம்மோடு.
இன்னும் நம்ம பழைய உடன்படிக்கையிலே உட்கார்ந்துட்டு இருக்கோமா? இன்னும் நம்ம ஐயையோ! இதெல்லாம் செய்யல, அதெல்லாம் செய்யல. தேவன் என்னை தண்டிச்சிருவாருன்னு நினைச்சுட்டு நான் என்னமோ செய்யணும்னு நினைக்கிறோமா? இல்ல என்னால ஒண்ணும் முடியல. கிறிஸ்துவால எல்லாம் முடியும். அதனால அவர நான் நம்ப போறேன். அவர் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக என்னோடு புதிய உடன்படிக்கை செய்கிறார்ன்றத நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள கடந்து போறோமா? அதுதான் இப்ப உள்ள கேள்வி. இப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நம்முடைய விருப்பங்கள் மற்றும் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் பழசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குதா? பழசு இன்னும் நம்மள கண்ட்ரோல் பண்றது இருக்குதா? இன்னைக்கே நம்ம அத ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா தேவன் புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிற தேவன், புதிய மனுஷனை நமக்கு தந்திருக்கிற தேவன், புதிய ஆவியை கொடுத்திருக்கிற தேவன், புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிற தேவன். அதுபோல தங்களுடைய பழைய காரியங்களை விட்டு வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றின மக்களை நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த நேரத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? நம்முடைய பார்வை கூட மாறணும். இதுவரைக்கும் இப்படி ஒரு விதமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, தேவன் பார்க்கிற பார்வை நமக்கு தெரியும். மக்கள குறித்து இவங்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல சிலரை நம்ம யோசித்து கொண்டு வந்தோம். அவர்களை நாம் வித்தியாசமாக பார்க்க தெரியணும். நம்முடைய கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து சென்று அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும்னா, இந்த கடந்த காலங்கள், கடந்த அனுபவங்கள், கடந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து போவது அவசியம் என்பதுதான் இந்த நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் புதிதானவைகளை பார்க்கிற தேவன், புதியவைகளை சிருஷ்டிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளும் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு விரும்புறாரு. அப்படியே கடந்த காலத்திலே விழுந்து கிடக்க அவர் விரும்பல. இன்றைக்கு ஒருவேளை யாரெல்லாம் நீங்க இன்னும் கடந்த காலத்துல இன்னும் அப்படியே அகப்பட்டுக்கிட்டு ஒரு சேத்துல கால் எடுக்க முடியாம அப்படியே அமுங்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்களுடைய மனதை முதல்ல நீங்க புதிதாக்குங்க. நான் இன்னும் பழைய இதையே யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். புதிதானவைகளே தேவன் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறாரு. இப்ப அவரோட சேர்ந்து நான் வரணும்னு விரும்புறாரு. அவர் வைத்திருக்கிற நோக்கத்துல நான் செல்லுவேன். கடந்தவைகளே நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அவற்றை கடந்து செல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வசனங்களுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்களுடைய கடந்த காலத்தை நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் பயணிக்கிறீர். உம்மோடு சேர்ந்து நாங்கள் புதிய ஆண்டவரே எதிர்காலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றும் கூட கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே பழையவைகளிலே எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறாங்களோ, இல்ல பழைய காரியங்களே யோசித்து கொண்டு, பழைய சூழ்நிலைகளையே யோசித்துக் கொண்டு, இன்னும் அவைகள் தான் எனக்கு நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, கர்த்தாவே அந்த அந்த ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தாவே இந்த நேரத்துல நீர் அவர்களுக்கு விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்தவைகளை கடந்து வருவதற்கு நீங்க அவங்களுக்கு பலனை தாங்க, ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய கிருபையை கொடுங்க. உங்களுடைய ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினாலே முடிசூட்டும், ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.